Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸ்ல இருக்கிற கன்வர்ஷன் லொகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா கன்வர்ஷன் லொகேஷன் அப்படின்னா நீங்க என்ன பர்பஸ்க்காக உங்களுடைய ஆடை ரன் பண்றீங்க அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆடியன்ஸை உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர வைக்கிறது, அப்புறம் டைரக்டா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு யூசரை என்கொயரி பண்ண வைக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, அப்புறம் உங்களுடைய வீடியோவுக்கு நிறைய வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்ஸை கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே கன்வர்ஷன் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஆடோட கோல் என்ன அப்படின்றத பொறுத்து இந்த கன்வர்ஷன் லொகேஷன் வந்து ஒவ்வொரு ஆடுக்கும் மாறும். அப்புறம் இந்த கன்வர்ஷன் லொகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ மெட்டா ஆட்ஸில் இருக்கிற 6 அப்ஜெக்டிவ்ஸை வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்வர்ஷன் லொகேஷனை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி சூஸ் பண்ண கன்வர்ஷன் லொகேஷனை பொறுத்து நீங்கள் கன்வர்ஷன் ஈவெண்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசரை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூசர் உங்களுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்களா, இல்லைனா சைன் அப் பண்ணுறாங்களா, இல்லைனா லாகின் பண்ணுறாங்களா, இல்லைனா என்கொயரி பண்ணாங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் கன்வர்ஷன் ஈவெண்ட்டில் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட் மூலிமா நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் எல்லா கன்வர்ஷன் லொகேஷன்ஸ்க்கும் கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ அதுவும் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து ஸோ இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற 6 அப்ஜெக்டிவ்ஸ் தான் மெட்டா ஆட்ஸில் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ், ரெண்டாவது டிராஃபிக், மூணாவது என்கேஜ்மெண்ட், நாலாவது லீட்ஸ், அஞ்சாவது ஆப், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்கள் கன்வர்ஷன் லொகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாதான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வீடியோஸை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். அடுத்து ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாதான் கன்வர்ஷன் லொகேஷனை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவேர்னஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்வர்ஷன் லொகேஷனில் நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ப்ராடாக ரன் பண்ணுற கேம்பெயின். ரெண்டாவது டிராஃபிக். ஸோ இதை சூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஆப் இன்ஸ்டாலேஷன், இல்லைனா ஆப் அவேர்னஸ், அப்படி இல்லைனா மெசஞ்சர், இல்லைனா வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக யூசரை என்கொயரி பண்ண வைக்கிறது, அதே மாதிரி கால்ஸ், அப்புறம் டைரக்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை யூசரை நம்ம எடுக்க வைக்க முடியும். தேர்ட் ஒன் என்கேஜ்மெண்ட். இதை சூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால வீடியோக்கான வியூஸ் அதிகப்படுத்த முடியும். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட்ஸ் இல்லைனா ஈவென்ட் ரெஸ்பான்ஸை அதிகப்படுத்த முடியும். அப்புறம் மெசஞ்சர், வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக ஆடியன்ஸை உங்களுடைய பிஸ்னஸோட கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அப்புறம் வெப்சைட் விசிட்ஸ், ஆப் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜோட விசிட். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா அச்சீவ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் லீட்ஸ். இதில் நீங்கள் வெப்சைட் விசிட், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஸோ மெட்டா ஆட்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் யூசரோட டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெசஞ்சர், அப்புறம் இன்ஸ்டாகிராம், கால்ஸ், ஆப்ஸ், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை நீங்கள் யூசர் எடுக்க வைக்க முடியும். அஞ்சாவது ஆப் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணும் போதே நீங்கள் ஆப்பை சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால கன்வர்ஷன் லொகேஷனில் நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் ஒன் சேல்ஸ். ஸோ இதில் நீங்கள் வெப்சைட் விசிட், அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டாலேஷன், அப்புறம் மெசஞ்சர் இல்லைனா வாட்ஸ்அப்பில் யூசரை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்றுக்காக தான் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன அப்ஜெக்டிவ்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரி வாங்க இப்போ லைவாக இதை நம்மளுடைய ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிராஃபிக்கை சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையே வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே கன்வர்ஷன் லொகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக வெப்சைட் சூஸ் ஆயிருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஆட்ல இருக்கிற கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் யூசரை ரீடைரக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்பை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆப்பை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பிளேவா, இல்லைனா ஆப் ஸ்டோரா, இல்லைனா விண்டோஸ் ஸ்டோரா. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்ஸ், அப்புறம் கால்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக்கில் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்பவும் என்கேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் லொகேஷனில் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன் யுவர் ஆட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக சூஸ் ஆயிருக்கும். ஸோ இங்கே என்கேஜ்மெண்ட் டைப்பில் வீடியோ வியூஸா, இல்லைனா போஸ்ட் என்கேஜ்மெண்ட்டா, இல்லைனா ஈவென்ட் ரெஸ்பான்ஸா, இல்லைனா ரிமைண்டர் செட்டா. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே சப் டைப்பில் வரும். பர்ஃபார்மன்ஸ் கோலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக். அடுத்து மெசேஜிங் ஆப்ஸ். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பேஜில் கனெக்ட் ஆகிருக்கிற மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இது மூணுமே இங்கே லிஸ்ட் ஆகும்.
ஸோ இதில் நீங்கள் எங்கே உங்களுக்கு என்கொயரி வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெசஞ்சர் வேணும் அப்படின்னா மெசஞ்சரை மட்டும் விட்டுட்டு மற்றதை நீங்கள் அன்செக் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மொத்தம் எனக்கு டேரக்ட் டிஎம் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்கொயரி வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கறதுக்காக என்னோட கம்பெனி நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னோட நம்பர் கிடையாது, இது என்னோட கம்பெனியில் இருக்கிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணுற நம்பர். ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அடுத்து வெப்சைட் விசிட்ஸ், ஆப் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜ், ப்ரொஃபைல் விசிட்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒவ்வொன்றா இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸை சூஸ் பண்ணி இருக்கிற கன்வர்ஷன் லொகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஏன்னா இந்த டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு HR கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கன்வர்ஷன் லொகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a good day.